ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எழுத வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு அப்புறம் காரம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொடச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியில் ஃபுல்லு இந்த கைரேகையாக இருக்கும் பார்த்திங்களா, அதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி ஒரு சோப்புனர் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த இதை அடிச்சு விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இருட்டாக இருக்கனால அவ்வளோவா தெரியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போர்வையிலேருந்து எல்லாத்தையுமே அலசுறதுக்கு எடுத்து போட்டாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ண தூசியை ஃபுல்லும் நம்ம எடுத்து அள்ளணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கமாற்ற எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா தூசியும் எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஃபுல்லு வெங்காயத்தொலியாக தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஸோ அதை ஃபுல்லு எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசி எல்லாத்தையுமே தட்ட வேண்டியது இருந்துச்சு. அதையும் தட்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தாங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டாப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபேண்ட் அண்ட் ஷால் தான் போட போகிறேன். ஸோ நானும் போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா மறுபடியும் க்ளீன் பண்ணோம்னா மறுபடியும் தூசி ஆகுமே அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நானும் கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் தையல் கிளாஸுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் போட்டிருந்தேன் இல்லை, அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிங்க. ஸோ போவையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரௌசர் தான் அடிச்சிருந்தேன். ஸோ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சீக்கிரமாக போயிட்டா, அதனால் நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டுருந்தேன். ஸோ போவையில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன் நான், டேரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ஸோ இதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டேன் நான். ஸோ என்ன ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு எங்கள் மம்மிக்கும் சேர்த்து போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக நல்லா குடிச்சு முடிச்சுட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.